The heat developed across 6 ohm resistor per second is 50 joule. Calculate the heat developed per second across 2 ohm resistor in the given electric circuit. ஓகே, கொஷினில் ஒரு சர்க்கியூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் 2 ஓமும் 3 ஓமும் சீரீஸில் இருக்குது. 6 ஓம் வந்து அந்த ரெண்டுக்கும் பேரலாக இருக்குது. அதுதான் சர்க்கியூட். அடுத்தது வந்து ஹீட் டெவலப்ட் அக்ராஸ் 6 ஓம் ரெசிஸ்டார் பர் செகண்ட் இஸ் 50 ஜூல்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹீட் டெவலப்ட் பர் செகண்ட் அப்படிங்கிறது பவர் வேல்யூ. ஸோ அக்ராஸ் 6 ஓமில் வந்து பவர் வந்து 50 ஜூல் பர் செகண்ட் இருக்குது. ஸோ அக்ராஸ் 6 ஓம் வந்து பவர் வேல்யூ வந்து 50 ஜூல் பர் செகண்ட். ஹீட் டெவலப்ட் பர் செகண்ட் வந்து இங்கே பவர் கேல்குலேஷனாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, calculate the heat developed per second across 2 ohm. அப்போ பவர் அக்ராஸ் 2 ஓம் ரெசிஸ்டர் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வோல்டேஜ் கேல்குலேட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு 6 ஓம் ரெசிஸ்டரை யூஸ் பண்ணி வோல்டேஜ் கேல்குலேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் பவர் கொடுத்துருக்குறாங்க. ஏன் வோல்டேஜ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 6 ஓம் வந்து 2 and 3 ஓம்க்கு பேரலாக இருக்குது. என்றைக்குமே பேரலல் சர்க்கியூட்டில் வந்து வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். சீரீஸ் சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் சேமாக இருக்கும். ஓகே, ஸோ we'll calculate voltage. So voltage is equal to power times resistance. Sorry, V square is equal to voltage square is equal to power times resistance. Power வந்து இங்கே 50 கொடுத்துருக்குறாங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 ஓம். ஓகே, அப்போது 300 கிடைக்கும். V square is equal to 300. அப்போ V is equal to square root of 300. ஓகே, ஸோ இப்போ வோல்டேஜ் தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த வோல்டேஜ் தான் 2 ஓம்லேயும் 3 ஓம்லேயும் இதே வோல்டேஜ் தான் இருக்கும். ஏன்னா வந்து 6 ஓம் வந்து அந்த ரெண்டுக்கும் பேரலாக இருக்கனால we have same voltage. ஓகே, இப்போ வந்து இந்த டாப் பிரான்ச்சில் சர்க்கியூட்டோட டாப் பிரான்ச்சில் வந்து 2 ஓமும் 3 ஓமும் இருக்குது, சீரீஸில் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இன் டாப் பிரான்ச் அதை மட்டும் கேல்குலேட் பண்ணுவோம். 2 ஓம் ப்ளஸ் 3 ஓம் அதுதான் அங்கே இருக்குது. ஸோ we'll get 5 ஓம். டாப் பிரான்ச்சில் எவ்வளோ கரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணலாம். I is equal to V divided by R. V வந்து இப்போ தான் கேல்குலேட் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 300 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் வந்து 5 ஓம் டாப் பிரான்ச்சில். ஸோ டிவைடட் பை 5. இப்போ நம்மக்கிட்ட வந்து கரண்ட் இருக்குது. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது வந்து 2 ஓம் ரெசிஸ்டார் கிட்ட பவர் வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பவரோட ஃபார்முலா வந்து I ஸ்கொயர் டைம்ஸ் R. ஓகே, I ஸ்கொயருக்கு வந்து வேல்யூ I வந்து ரூட் ஆஃப் 300 டிவைடட் பை 5 ஹோல் ஸ்கொயர். ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம். ஏன்னா நம்ம பவர் வந்து 2 ஓம் ரெசிஸ்டார் தான் கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா we get 300 டிவைடட் பை 25 டைம்ஸ் 2. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 12 வரும். 12 டைம்ஸ் 2னா 24. அப்போ பவர் அக்ராஸ் 2 ஓம்ங்கிறது 24 ஜூல் பர் செகண்ட். இங்கே பவருங்கிறது என்னன்னா கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க, ஹீட் டெவலப்டு பர் செகண்ட். ஹீட் டெவலப்டு பர் செகண்ட் அக்ராஸ் 2 ஓம் ரெசிஸ்டர் வந்து 24 ஜூல் பர் செகண்ட்.